அர்ஜுனன் ஒரு நாள் வனத்திற்குள் சென்று கொண்டிருந்த போது அங்கே ஒரு வானரம் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தது. அங்கு சென்ற அர்ஜுனன், வானரமே, என் சந்தேகத்திற்கு பதிலளியுங்கள். ராமர்தான் மிகப்பெரிய வில் வீரராயிற்றே, பின் ஏன் இலங்கைக்கு செல்ல அம்புகளால் பாலம் கட்டாமல் வானரங்களின் உதவியை நாடினார் என்று அலட்சியமாக கேட்டான். அர்ஜுனனின் ஆணவத்தை அடக்க எண்ணிய அனுமன், வில்வீரனே, என் ராமனால் அம்புகளால் பாலம் கட்ட இயலாமல் இல்லை. அம்பு பாலம் என் ஒருவனின் பாரத்தையே தாங்காது. அப்படி இருக்க எங்கள் வானரப்படை எவ்வாறு அதன் மேல் பயணிக்க இயலும் என்று பதில் கூறினார். அதற்கு அர்ஜுனன், ஏன் தாங்காது? நீ மட்டுமல்ல, உன்னை போல் எத்தனை வானரங்கள் நின்றாலும் தாங்கும்படியான இந்த நதியின் குறுக்கே நான் ஒரு பாலம் கட்டுகிறேன் என்றான். தனது காண்டிபத்தின் மீதிருந்த அபார நம்பிக்கையின் காரணமாக பந்தயத்தில் நான் தோற்றால் வேள்வி தீ வளர்த்து அதில் குதித்து உயிரை விடுகிறேன் என்றான் அர்ஜுனன். பதிலுக்கு அனுமனும், நான் தோற்றால் என் ஆயுள் முழுவதும் உனக்கு அடிமையாக உன்னுடைய தேர்க்கொடியில் இருக்கிறேன் என்றார். அர்ஜுனன் அம்புகளால் பாலத்தை கட்ட அனுமன் ஓரமாக அமர்ந்து ராமநாமம் ஜபிக்கத் தொடங்கினார். அர்ஜுனன் பாலத்தை கட்டி முடித்ததும் அதில் ஏறி சோதனை செய்ய அனுமன் காலை வைத்ததும் பாலம் சரிந்து விழுந்தது. அனுமன் வெற்றி பெற்றதால் துள்ளி குதித்தார். அர்ஜுனன் அவமானத்தால் தலை குனிந்தான். தனது ஆணவத்தால் ஒரு வானரத்திடம் தோற்றதை எண்ணி கிருஷ்ணனை நினைத்து அவரிடம் மன்னிப்பு கேட்ட அர்ஜுனன் வேள்வி தீ வளர்த்து அதில் குதிக்கப் போனான். அனுமன் எவ்வளவோ தடுத்தும் அவன் பின்வாங்கவில்லை. அப்போது என்ன நடக்கிறது இங்கு என்று கேட்டு ஒரு அந்தணர் வந்தார். அவரிடம் இருவரும் நடந்ததை கூற அதை கேட்ட அந்தணர், பந்தயம் என்றால் அதற்கு கட்டாயம் சாட்சி வேண்டும். சாட்சி இல்லாமல் பந்தயத்தை நடத்தினால் அது செல்லாது. அதனால் மீண்டும் ஒரு முறை நீ பாலத்தை கட்டு என்றார் அர்ஜுனனிடம். அர்ஜுனன் கண்ணனை மனதில் வேண்டிக் கொண்டு பாலத்தை கட்டினான். அதே சமயம் அனுமன் ஏற்கனவே பாலம் உடைந்ததால் இந்த முறை ராமநாமம் சொல்லாமல் பாலம் கட்டுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். அர்ஜுனன் பாலத்தை கட்டி முடித்ததும் அனுமன் அதில் ஏறுகிறார், ஆடுகிறார், ஓடுகிறார். ஒன்றும் ஆகவில்லை. அர்ஜுனன், பார்த்தாயா கண்ணனின் சக்தியை? இப்போது புரிகிறதா யார் பெரியவர் என்கிறான். குழப்பமடைந்த அனுமன் சாட்சியாக நின்ற அந்தணரிடம் வந்து, யார் நீங்கள் என்று கேட்க அங்கு சங்கு சக்கரத்துடன் காட்சி தருகிறார் பரந்தாமன். நீங்கள் இருவரும் தோற்கவில்லை, வெற்றி பெற்றது இறைவன் மீது நீங்கள் இருவரும் கொண்ட பக்திதான். முதலில் அர்ஜுனன் பாலம் கட்டும்போது தன்னால் தான் எல்லாம் நடக்கிறது என்ற ஆணவத்துடன் கட்டினார். ஆனால் அனுமன் ராமநாமத்தை ஜபித்தார். அதனால் அனுமன் வென்றார். இரண்டாவது முறை ஆணவம் அழிந்து என்னை நினைத்து பாலம் கட்டினான் அர்ஜுனன். ஆனால் தனது பலத்தால் தான் பாலம் உடைந்தது என அனுமன் ராமநாமத்தை மறந்தான். அதனால் அர்ஜுனன் வென்றான். உங்கள் இருவரின் பக்தியும் அளவில்லாதது. ஆனால் இறைவன் ஒருவன்தான் என்பதை இருவரும் மறந்துவிட்டீர்கள் என்றார் பரந்தாமன்.